இந்த வீடியோவில் பேசிக் குச்சத்தில் பீட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. மற்றபடி என்ன ரெடி ஆகணும்னு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கோல்டன் த்ரெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இதில் இருக்குது. புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்னும் லாங்காக நம்ம எப்படி வேணால் நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற த்ரெட் அளவுக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதை என்ன செய்ய போகிறோம், நிறைய இலைகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை திக்னஸாக நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த நீடில் நம்ம கோர்த்து பண்ண போகிறோம். நான் ஒரு 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை கட் பண்ணி ஊசியில் கோர்த்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பீட்ஸ் அதில் போட்டதுக்கு பிறகு அதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை பண்ணி வச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் இதை நான் முடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த இதில் பீட்ஸ் எப்படி கோக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் இந்த நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு பீட்ஸை போட்டுட்டு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு நடுவில் கோர்த்துட்டு இந்த பீட்ஸை உள்ளே தள்ள போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஈஸியாக முடிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் ஃபெவிகால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நாட்ஸை போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போட்டேன். இப்போ பீட்ஸை இதுக்குள்ளே திணிச்சு எடுத்துட்டேன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போட்டு இந்த கோல்டன் த்ரெட்டை அதில் நாட் பண்ணுவோம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கம்மிங் வீடியோலையும் ஃபர்தர் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.